பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்தியிருக்கும் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜனிடம் பேசலாம். சார் வணக்கம். பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சார். ஒரு உலகிற்கு நம்மளுடைய டிட்டரன்ஸ், நம்மளுடைய வலிமையை காமிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதையும் தாண்டி இந்தியா 1980 இன்று வரை தீவிரவாதத்திற்காக ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுக்கல. நம்ம சிறு சிறு அட்டாக் நம்ம பண்ணியிருந்தாலும் நம்ம பெரிய விதத்துல எந்த விஷயமும் நம்ம பண்ணல. இனி இந்தியா இது போன்ற தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ளாது பாகிஸ்தானிடம் இருந்து அப்படின்ட்டு பாகிஸ்தானுக்கு மிக கிளியரான ஒரு பெரிய அடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கு. முப்படையும் ரொம்ப துல்லியமாக அவங்க அதாவது ஜாயின் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 பேரும் சேர்ந்து மிக துல்லியமாக அந்த டார்கெட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது கிரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ல, அதாவது முக்கியமான இன்டெலிஜென்ஸ் கிடைத்ததின் பேரில் அந்த டார்கெட் எல்லாம் செலக்ட் பண்ணி சரியான அந்த ஆயுதங்களை செலக்ட் பண்ணி கரெக்டான நேரத்துல, அதாவது 1:05 1:30 25 நிமிடத்திற்குள் துவம்சம் செய்து விட்டார்கள், அடித்து ஒழித்து விட்டார்கள். இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய இராணுவமும் இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதுல பாதிப்பு ஏற்படாமல் அதற்கேற்ற மாதிரியான அந்த வெடி சொல்லணும்னா அந்த மிசைல்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா என்ன வெடிப்பொருட்கள் யூஸ் பண்ணாங்களோ அது சரியான முறையில் யூஸ் பண்ணிருக்காங்க, சரியான முறையில் தேர்வும் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகின்றது. இந்த கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, கான்ஃபரன்ஸ்ல கர்னல் குராஷி அப்படிங்கிறவங்க இதை பத்தி பேசியிருந்தாங்க. அவங்க சொல்லும்போது அஜ்மல் கசாப் அண்ட் டேவிட் ஹர்லி எந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணாங்களோ அதையும் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்கு, அது யாருடைய டார்கெட்டு, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த பிரீஃபிங்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது சவாய் நாலா கேம்ப் அப்படிங்கிறது எல்ஓசில 30 கிலோமீட்டர்ல இருந்தது. போல்பூர் கேம்ப்ங்கிறது 30 கிலோமீட்டர் எல்ஓசில இருந்தது. லஷ்கர் தொய்பா அண்ட் பேஸ் அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பர்னாலா கேம்ப் 9 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது. கோட்டி அபாஸ் கேம்ப் 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து. அப்படின்னு ஒவ்வொரு தூரத்தையும் எந்த இடத்துல இருந்தது, அதோடைய எதனால் செலக்ட் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான செலெக்ஷன். அந்த தாக்கியது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். யாரும் எதிர்பாராத இன்னைக்கு நாள் 7 காலையில இவங்க தாக்குவாங்க, யாரும் எதிர்பார்க்கல. என்னுடைய ப்ரொடக்ஷன் 8 காலை இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 7ஆம் தேதி 12 மணி முடிஞ்சதுக்கு அப்புறம் 8ஆம் தேதி காலையில தாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 காலையில அவங்க தாக்கியிருக்காங்க. யாருமே இது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நல்ல டிசெப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. லைக் இன்னைக்கு இந்த இந்தியா முழுக்க தழுவிய அந்த போர் ஒத்திகை அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுல டிசெப்ஷன் கொண்டு வந்து டைவர்ஷன் கொண்டு வந்துட்டு என்னுடைய கணிப்பு 8 காலையில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த 7 காலையில பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் டிசெப்ஷன் பண்ணி ஒரு பெரிய சீக்கிரதையா ரொம்ப துல்லியமான அட்டாக் உலகத்துல யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு நேரத்தில் அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னுடைய கருத்தாக இருக்கும். இந்த தாக்குதல் பத்தி வீடியோ விளக்கமே கொடுத்திருக்காங்க, வீடியோ வெளியிட்டு விளக்கமும் விளக்கி இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இது போரா எடுத்திருக்காங்களா? அதை பத்தி எப்படி சார், அதை பத்தி கருத்து சொல்லுங்க. பாகிஸ்தான் போரா எடுக்க, அதாவது நம்மளுடைய கன்செப்ட் அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த ஒரு நாட்டின் மீதும் முதல்ல போர் தொடுக்க மாட்டோம். அதுதான் நம்மளுடைய டாக்டரை. அப்படி நம்ம 1971 நாம் பார்க்கும்பொழுது, நினைவூட்டும் பொழுது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் நம்ம மீது படையெடுக்கட்டும், நம்மளுடைய இடத்துல அவங்க தாக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு. அவர்கள் மிஸ் அட்வென்ச்சர் பண்ணி நம்மளுடைய சொல்லணும்னா விமானப்படையினுடைய தளங்களை தாக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போர்ல இறங்கினோம். அது மாதிரி இப்பவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அவங்களுக்கு ஒரு டிட்டர்னேஷன் அவங்க தூண்டி விட்டுருக்கோம். இப்போ நம்ம போய் அடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ அவங்களால அமைதியா உட்கார முடியாது, திருப்பி அடிக்கணுங்கிறதுக்கு அவங்கள்ட்ட காரணம் இல்லை. நம்ம காரணம் என்னன்னா, எங்களை தீவிரவாதி தாக்கினாங்க. அதுக்கு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலே சொல்லியிருக்கு, இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த தாக்குதலுக்கு யார் தாக்கினார்கள், எப்படி தாக்கினார்கள், அவருக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலே சொல்லியிருக்கு. அது 2வது நம்மளுடைய கடமையும், இந்தியாவினுடைய கடமையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கடமையை செய்திருக்கின்றோம்.
இப்ப நம்ம அது வந்து வெளிநாடுல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம சொன்ன அமெரிக்கா, யூகே, ரஷ்யா, அப்புறம் வந்து யுஏஇ, சவுதி அரேபியா, அவங்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து நம்ம டீப்ரீஃபிங்கும் பண்றோம். எங்க போனோம், எப்படி அடிச்சோம், என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய கருத்து என்பது தீவிரவாதிகளை அடிப்பது. பொது ராணுவத்தையோ அல்லது வந்து பாகிஸ்தானையோ அங்க இருக்கிற பொதுமக்களே தாக்குவதல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேல அவர்கள் வந்து நம் மீது படையெடுத்தார், நம் மீது தாக்கினார், அது வந்து போருக்கான ஒரு அறிகுறியாக, போர் தொடுத்ததற்காக நாம் திருப்பி தாக்குவதற்கான நம் மீது இருக்கின்ற ஒரு நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக நம்ம வந்து அதை வந்து கொண்டு போவாங்க. ஸோ அதனால வந்து வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணோம். அவங்க வந்து ஏதாவது வந்து மிஸ்அட்வென்ச்சர் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து நல்லதுதான். திருப்பி அவங்களை அடிப்பதற்கோ இல்ல 1971 இரண்டாக பிரித்தோம் பாகிஸ்தானை, இப்போ வந்து மூன்றாக பிரிப்பதற்கோ மறுபடியும் வீக்கரா கொண்டு விடுறதுக்கு வந்து நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மேபி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நாம் திருப்பி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைய வாய்ப்பு இருக்கின்றது. சார், தீவிரவாதிகள் நிலைகள் மட்டுமே இந்திய ராணுவம் தாக்கி இருக்காங்க, இந்த துல்லியமா தாக்கி இருக்காங்க. இந்த துல்லிய தாக்குதல் எப்படி நடந்திருக்கும் சார்? துல்லிய தாக்குதல் செலக்ஷன் ஆஃப் டார்கெட், அவங்க அந்த பிரீஃபிங்லேயே அவங்க சொன்னாங்க, செலக்ஷன் ஆஃப் டார்கெட் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்டெலிஜென்ஸ், ஏதாவது வந்து ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சது. அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் நாங்கள் செலக்ஷன் ஆஃப் டார்கெட் பண்ணோம். அதோட ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க, அதோட டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முப்படைகளுடைய கோஆர்டினேஷன், அந்த படைகளை வைத்து எப்படி தாக்கினாங்க, தரைப்படை வந்து எவ்வளவு தாக்கினது, அப்புறம் விமானப்படை எவ்வளவு தாக்கினது, அதை வந்து பிரீஃபிங்ல ஃபுல்லா சொல்லலை. பட் வந்து விமானப்படை தரைப்படையினுடைய முக்கியமான பங்கு அதில் காணப்படுகின்றது. அது மாதிரி அவங்க வந்து ட்ரோன் மாதிரி உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் தெரிகின்றது ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாக்குறப்ப. ஆனா எப்படி தாக்கணும், எந்த ஆயுதத்தை வைத்து தாக்கணும் அப்படிங்கிறது அவங்க பிரீஃபிங்ல கொண்டா வரல. அது வந்து அவ்வளவு பெரிய பிரீஃபிங் வந்து டெக்னிக்கல் பிரீஃபிங் எல்லோருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ராணுவ ரகசியம் இது. ஆகையால வந்து தாக்கினோம், அதோடைய வந்து பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருந்தது அப்படிங்கிற வந்து அந்த ஃபுட்டேஜையும் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் கூட, இந்தியாவை தாண்டியும் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து பாகிஸ்தானுடைய என்ன கண்டென்ட்டோ அதை அப்படியே எடுத்து பேசுவாங்க. ஸோ எங்களை தாக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வந்து 9 கேம்பை தாக்கல அப்படின்ட்டாங்கன்னா இவங்க சொல்லுவாங்க 9 கேம்பை தாக்கல, எங்களுக்கு வந்து அதுக்குரிய ஆதாரத்தை கொடுங்கள் அப்படிம்பாங்க. இன்று வரை வந்து ஆதாரம் கேட்டுட்டு இருக்காங்க. F-16 ஷூட் பண்ணதுக்கோ, அது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய விமான தாக்குதல் நம்ம வந்து பண்ணதுக்கும் அவங்க வந்து ஃபுட்டேஜ் வந்து கேட்கறாங்க, ஆதாரம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய, பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர்களுடைய வாயை அடைப்பதற்கு, பிரபகண்டா வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இவங்க ஃபுட்டேஜும் கொடுத்துட்டாங்க. முன்னாடி எப்படி இருந்தது, அது மாதிரி குண்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிக தெளிவாக இந்த இது வந்து கொடுத்துருக்காங்கன்னு என்னால் பார்க்க முடிகின்றது. நிச்சயமாக இந்த இந்திய மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தில் இருப்பார்கள். ஏன்னா சரியான தக்க பதிலடி நாம் கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னு. அந்த பேர் சிந்தூர் அப்படின்னு ஒரு அந்த ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சிருக்காங்க. நிறைய பேருடைய மனதில் அது வந்து புரியல, சிந்தூர்னு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கேள்வி எழவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை காலையில நடந்த உடனடியா எனக்கு மனதில் தோன்றியது. அப்பயே நான் டீகோட் பண்ணி வந்து சொல்லியிருந்தேன் மற்ற தொலைக்காட்சிகள்ல. சிந்தூர் என்பது ஒரு பெண்மணி திருமணமான பின்பு நெத்தியில் வைக்கின்ற பொட்டிற்கு சிந்தூர் அப்படின்னு பேரு. அந்த சிந்தூர் அந்த ஆண்களை வந்து சுட்டுட்டு அந்த பெண்களை வந்து விளையாட்டி விட்டு சென்ற அந்த அந்த விஷயத்திற்காக அந்த சிந்தூர் வந்து எடுத்துருவாங்க விதவையான பிறகு. அந்த சிந்தூருக்காக தொடுக்கப்பட்ட போர் அப்படிங்கிறதுக்காக அந்த உணர்ச்சியோடு அந்த 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 ஆபரேஷன்ல கூட அந்த உணர்ச்சி இருக்கின்றது. அந்த பெண்களுடைய சிந்தூர் வந்து பதிலடியாக கொடுத்திருக்கின்ற ஒரு ஆபரேஷனாக அந்த வார்த்தையில் கூட கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையாவே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக வந்து மதிக்கக்கூடிய, பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்துட்டு இருக்கேன். தாக்குவது என்பது ஒன்று வேறு, அந்த மிஷினுக்கு வந்து ஒரு பெயர் கொடுத்து அதுக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இந்த ராணுவம் செய்திருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய தலைமையில் ஆகச்சிறந்த முறையில் வந்து முதல் முறையில் நம்ம வந்து இந்த தீவிரவாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு பதிலடி வந்து கொடுத்திருக்கின்றோம். இது வந்து நிச்சயமாக வரலாற்றில் வந்து பதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சார், இந்த தாக்குதலுக்கு ஸ்கேல்ப் ஏவுகணை மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமர் அப்படிங்கிற ஒரு இது மூலமா தாக்குதல் நடந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க சார். இல்ல, அது வந்து எக்ஸ்பர்ட் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்களுடைய பிரீஃபிங்ல எந்த ஆயுதத்தை வைத்து தாக்கணும் அப்படிங்கறது அவங்க வந்து சொல்லவில்லை. இப்ப என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பிரம்மோஸ் யூஸ் பண்ணிருக்கலாங்கிறது கூட எனக்கு தோணுகின்றது. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்டினுடைய வியூங்கிறது வேற. ஆனா வந்து ராணுவத்தினுடைய டீகிளாசிபிகேஷன் ஆர் அவங்க வந்து பிரஸ் மீடியாவில் சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது வேற.
ஸோ எந்த முறையை வைத்து எந்த ஆயுதத்தை வைத்து தாக்கினார்கள் அப்படிங்கிறது வந்து பேசுவது அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்காது அப்படின்னு கருதுறேன். ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டிக்கு சரியான விஷயமாக இருக்காது. ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடரும். அப்படி தொடரும் பொழுது அந்த ஆயுதங்கள் எப்படி எது மாதிரி ஆயுதங்கள் யூஸ் பண்றாங்க, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியக்கூடாது. சார், கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.